Hello friends, welcome to Kiwi's Kitchen. இன்னைக்கு நம்ம Kiwi's Kitchenல முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு 5 முட்டை எடுத்துர்க்கேன். அது இந்த மாதிரி நம்ம கீறி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு pan வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். 2 பட்டை சேர்த்திக்கிறேன். மிளகு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கிறேன். சோம்பு கொஞ்சமா சேர்த்திருக்கேன். 2 தக்காளியை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற வச்சு தேங்காய் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே panல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி எடுத்துர்க்கேன். அதை இது கூட சேர்த்திக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தனோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். தக்காளி நான் ஆல்ரெடி வணங்கும் போதே சேர்த்திருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் இப்ப வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட மல்லித்தூள் இல்லைன்னா நீங்க மல்லி கூட சேர்த்திக்கலாம். மல்லி நீங்க மசாலா அரைக்கும் போதே சேர்த்திருக்கணும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மசாலாவை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவோட தண்ணியும் இது கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு முட்டையை உடைச்சு இதுல ஊத்திக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முட்டையும் இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சா போதும். நமக்கு டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.